சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்ப நம்ம தொழில் பத்தி நீங்க பார்க்கும்போது, நீங்க 6, 10க்கான கர்மா, அந்த கர்மாவ பேஸ் பண்ணி நீங்க கைடன்ஸ் குடுக்குறீங்க. இப்ப உங்ககிட்ட ஒரு டைரக்டரா இருக்கலாம், மியூசிக் டைரக்டரா இருக்கலாம், ஆக்டரா இருக்கலாம். அந்த மாரி ஆட்கள் நம்ம திரைப்பட துறையில இருக்கும்போது, அவங்களுக்கு சார்ந்த கர்மாக்கான படங்கள் எடுத்தா மட்டும் தான், அந்த கேரக்டர்ல அவங்க ரோல் பண்ணா மட்டும் தான் அவங்களுக்கு சக்சஸ் அந்த மாரி விஷயங்கள் ஏதாவது எக்ஸாம்பிளோட உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஆனா அது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தனிப்பட்ட அவங்களுடைய ஜாதகங்கள் நம்ம பெருசா பார்த்தது இல்லைன்னு வைங்க. ஆனா இருந்தாலும் அவங்க வந்து தொடர்ந்து நடிக்கக்கூடிய படங்களை வச்சு நம்ம வந்து சில பேட்டர்ன்ஸை வந்து கெயின் பண்ண முடியும். ஆனா அந்த பேட்டர்ன் வந்து இந்த கர்மாக்குள்ளதான் இவங்க வந்து படம் எடுக்கிறாங்க, அவங்களோட ஸ்கிரிப்ட் என்னென்ன கர்மாக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிலதெல்லாம் சொல்லலாம். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பிறப்பு ஜாதகம் நம்ம கையில இல்ல இல்லையா? அப்ப அவங்க பிறப்பு ஜாதகம் நம்ம கையில இல்லாததுனால இது என்ன சிக்கல் அப்படின்னா, நம்ம அதை இதையும் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ண முடியாதுல்ல. ஆனா இப்ப ஒரு படத்தோட கதை ஒண்ணு இருக்குங்க சார். அந்த கதை வந்து நீங்க சொல்ற கர்மா சுத்தி 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 வரும். நீங்களே நிறைய படம் சொல்லியிருக்கீங்க. அது போல இப்ப கூட ரீசெண்டா 3 BHK அந்த படம் முழுக்க முழுக்க செவ்வாய் கர்மா, அதை வச்சு நிறைய பேர் பேசலாம். அந்த மாதிரியான ஒரு டாபிக் தான். அந்த படத்துல ஏதாவது நீங்க வேற ஏதாவது செவ்வாய் கர்மா தவிர்த்து வேற ஏதாவது கர்மா இருக்குங்களா? இல்ல, அந்த படத்துல நான் வந்து பார்த்தது வந்து முழுக்க முழுக்க என்னன்னா, செவ்வாய் கர்மாவும் புதன் கர்மாவும். ஓகேங்களா? ஏன்னா எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிப்பு கெரியர்ல தான் ஆரம்பிக்கும் அந்த படம். கடைசியில வந்து முடியறதும் படிப்பு கெரியர்ல தான் வந்து முடியும். ஓகேங்களா? படிப்பு கெரியர்ல ஆரம்பிக்கும், படிப்பு கெரியர் அப்புறம் கடைசியில முடியும் போது புதன்ற கடன்ல வந்து முடியும். அவர் கடைசியில லோன்ல தான் அந்த வீட்டை வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுல என்னன்னா, அந்த படத்தினுடைய பேரே பாருங்க, 3 BHKன்னு வச்சுட்டாங்க. 3 BHK அப்படின்றது 3 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன். அது ஓகே. ஆனா அது எதை குறிக்கும்? வீடு தானே. ஓகேங்களா? வீடு, மனை, வாகனம், சொத்து, சுகம். டிஃபால்ட்டா என்ன கர்மா வரும்? செவ்வாய் கர்மா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? இந்த படத்தினுடைய மைய கருவே செவ்வாய் கர்மா தான்றது தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி அது அந்த படத்தினுடைய ஹோல் ஸ்டோரிக்கு பிள்ளையார் சொல்லி போறதே செவ்வாய் தான். எப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நார்மலா ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்காரு சரத்குமார் அவர்கள், குடும்ப தலைவர். ஓகேங்களா? தேவயானி குடும்ப தலைவி, பையன் சித்தார்த்து, மகள் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. 4 பேர் கொண்ட ஃபேமிலி. அவ்வளவுதான். அழகான ஒரு பெயிண்டிங் மாதிரி ஒரு குடும்பம். ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க, காலேஜ் போயிட்டு இருக்காங்க. இதுல என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா, எங்க அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது? படத்துக்குள்ள பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கும் பொழுதுதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா சேவிங்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, கரெக்டா செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சத்துக்கு அவங்க செலவு பண்ணுவாங்க. கரெக்ட் தானே? இப்ப என்னன்னா, அகலக்கால் வைக்கிறதுன்னு ஒரு ப்ராசஸ் வருதுல்ல. அவங்க கிட்ட இருக்கிற சேவிங்ஸை காட்டிலும் கடன் வாங்கினாலும் பத்தாது, நகை வச்சாலும் பத்தாது. இவ்வளவு 25 லட்சம் வேணும், 30 லட்சம் வேணும், 40 லட்சம் வேணும். அப்படி ஒரு வீட்டை நாம் வாங்கியே தீர வேண்டும் ஒரு முடிவுக்கு அவர் வந்துருவாரு. அவர் எப்ப அந்த டிசிஷனுக்கு வராரோ அப்போதுல இருந்து தான் அந்த வீட்டுல வந்து பிரச்சனையே ஆரம்பிக்கும். என்ன உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த டிசிஷனே அவர் எதை வச்சு எடுத்திருப்பாரு. நீங்க அந்த படத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நமக்கு உறவுல செவ்வாய் வந்து யாருமா? இளைய சகோதரர், இளைய சகோதரி. கரெக்ட் தானே? இளைய சகோதரி ஒரு வார்த்தை கேவலமா பேசிட்டாங்க. ஏதோ ஒரு வார்த்தை இவரை வந்து இவருடைய பொருளாதார நிலையை வந்து தூற்றி ஒரு மாதிரி டவுன் பண்ற மாதிரி பேசிட்டாங்க, ஒரு மாதிரி கேவலமா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த தடவை நான் உன்னை சந்திக்கும் பொழுது சொந்த வீடு வாங்கிட்டு தான் நான் உங்ககிட்ட பேசுவேன், சந்திப்பேன்னு இவர் சவால் விட்டுறாரு. ஓகேங்களா? யாருக்கிட்ட? இளைய சகோதரி கிட்ட. அதுவே செவ்வாய் தானே. அப்ப இதுதானே இந்த ஒட்டுமொத்த கதைக்கு பிள்ளையார் சொல்லி. வீடு வாங்கணுன்ற எண்ணமே அங்கிருந்து தானே ஆரம்பிச்சு பிளான் பண்றாங்க. இந்த பிசினஸ் எல்லாம் பண்ணலாம், நம்ம பார்ட் டைம் ஜாப் போகலாம், இப்படி பண்ணலாம் பிளான் பண்றாங்க. குடும்பமே ஒட்டு மொத்தமா கஷ்டப்படுது, எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றாங்க? பையனுடைய கெரியர் மாறுது. இப்போ பையன் என்ன பண்றாரு? கரெக்டா செவ்வாயினுடைய காரகத்துவமான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? யாரு? சித்தார்த் சூஸ் பண்ணிட்டாரு. இவர் என்ன பண்றாரு? அங்க வந்து புதன் கர்மா குழப்பி விடுறாரு. என்ன குழப்பி விடுறாரு? இது வேண்டாம், நீ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பண்ணின்னு சொல்லிட்டு மாத்தி விட்டாரு. கரெக்ட் தானே? ஓகே. எதனால மாத்தி விட்டாரு? வீடு சீக்கிரம் வாங்கணும், சீக்கிரம் வேலை கிடைக்கணும், அப்பதான் செட்டில் ஆகணும். அதுக்குள்ள ஒரு சுயநலமும் இருக்குல்ல. ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரமா பையனை சம்பாதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுவாரு? ஐடி வந்து படிக்க வச்சிருவாரு. கரெக்டா செவ்வாயினுடைய காரகத்துவமான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த பையன் கரெக்டா சூஸ் பண்ணியிருந்தாருன்னா அவர் பாட்டுக்கு அதுல கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு பொறுமையா சம்பாதிச்சிருந்தாலும் பொறுமையா லைஃப்ல செட்டில் ஆயிட்டு அழகா ஒரு கல்யாணத்தை பட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாரு. இவர் வந்து உள்ள வந்து புதன் கர்மா பாருங்க,
படிக்க இருந்த கெரியரே மாத்தி உள்ளுக்குள்ள போய் அதை ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம, வேலை கிடைக்காம, எக்ஸாம் எழுதி அதுவும் ஜெயிக்காம, அப்படியே ஒட்டுமொத்த சீட்டு கட்டு மாதிரி அவரோட வாழ்க்கையே வேற மாதிரி போயிடும். கரெக்டுங்களா? இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல புதன் கர்மா எப்படி வருதுன்றத சொல்றேன். படிப்பு இவர் வந்து திசை மாத்தி விட்டாரு, புதன் கர்மா செயல்பட்டுருச்சுங்களா? செவ்வாயோட புதன் கர்மா இது ஒண்ணு. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் வேலை பார்க்குற அந்த கம்பெனில டேலி தெரியுமான்னு கேட்டுருவாங்க. கரெக்ட். ஓகேங்களா? ஆபீஸ்ல கேட்பாங்க, வந்து டேலி இன்ஸ்டால் பண்ணிருக்குங்க, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருக்கு சார், எனக்கு டேலி தெரியாதுன்னா வேலைக்கு வராதீங்க, போயிடுங்க அப்படின்ட்டுருவாங்க. பொண்ணு உட்காந்து சொல்லி கொடுப்பாங்க டேலி அப்பாவுக்கு. அவங்க பொண்ணு வந்து ஃபினான்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க, கவனிச்சிங்கன்னா தெரியும். ஓகேங்களா? அப்போ இவரே அப்டேட்டடா இல்ல, இவருக்கே ஃபியூச்சர்ல எந்த படிப்பு சரிப்பட்டு வரும், எந்த துறைக்கு வந்து மவுஸ் இருக்கும்னு இவருக்கே தெரியாது. தெரியாம பையனுடைய கெரியரே அப்படி கெடுத்து விட்டுருவாரு. சரி, இதான் கெடுத்து விட்டாருன்னு பார்த்தா அடுத்து வருவார், மறுபடியும் செவ்வாயின்ற மச்சான் வருவார், தங்கச்சி வீட்டுக்காரரு வந்துட்டு என்ன பண்ணுவாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு அலையன்ஸ் இருக்குன்னு கை காட்டுவாரு. ரொம்ப பணக்கார குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுசிங் லோனுக்கு பண்ணி வச்சிருந்த அந்த ஒட்டுமொத்த சேவிங்ஸ், வாங்கி வச்சிருந்த லோனை அப்படியே அந்த 25 லட்சத்தை வச்சு கிராண்டா கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணி பொண்ணு வாழ்க்கை டோட்டல் லாஸ், டோட்டல் க்ளோஸ், முடிஞ்சு போச்சா? அப்போ உங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றது, சண்டை வந்து அந்த சண்டை அடிதடி வரைக்கும் போறது, வன்முறை அப்படின்னு வந்துருச்சுனாலே செவ்வாய் கர்மா வந்துடும். ஆமா, கரெக்ட். 3 வருஷமா அந்த பொண்ணை டார்ச்சர் பாடுபடுத்தி டார்ச்சர் எல்லாம் பண்ணி கடைசியில ஒரு அளவுக்கு மேல தன்னை வந்து ஒரு மாதிரி அசிங்கமா பேசிட்டாங்கன்னு பாட்டில் எடுத்து வீட்டுக்கார தலையிலேயே அடிச்சிடும் அந்த பொண்ணு. செவ்வாய் கர்மானுடைய தொடர்பு இல்லாம இந்த 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 சீனே நீங்க பார்க்க முடியாது, வயலன்ஸே பார்க்க முடியாது. கரெக்ட். செவ்வாய் கர்மா இல்லைன்னா குரல் அந்த ஹை டோன்ல கத்துறதோ சண்டையோ நீங்க அந்த அந்த இடத்துலயே நீங்க பார்க்கவே முடியாது. செவ்வாய் கர்மா இருக்குன்னா தட்டெல்லாம் பறக்கும். ஓகேங்களா? சர்வசாதாரணமா பாக்குறோம்ல வீடுகள்ல. ஆமா. ஓகேங்களா? சரி, அதுவும் பாழாகி வீட்டுக்கு வந்துட்டாங்களா, அவருடைய வேலையும் போச்சா, அவரையும் பாருங்க ஒரு தப்பான ஒரு சம்பந்தத்துக்கு வந்து கட்டி முடிக்க பார்ப்பாரு. இது கொடுப்ப சம்மந்தத்துக்கு ஒரு பொண்ணை பார்த்து நீ இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணுவாரு. கரெக்டா இவர் என்ன பண்ணுவாரு, நல்ல வேலை எங்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி உஷாராகி இவர் வந்து பழைய லவரை மீட் பண்ணி அந்த லவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாரு. அந்த பொண்ணே பாருங்கன்னா படிப்பு ஃபெயில் ஆன பொண்ணு. சோ மறுபடியும் புதன் கர்மாவே இதுவாயிடுச்சா? ஓகேங்களா? ஒரு பக்கம் செவ்வாய் கர்மா, இன்னொரு பக்கம் புதன் கர்மா. அவர் செவ்வாய் கர்மா விட்டு புதனை தேர்ந்தெடுப்பாரு, கெரியரை மாத்துவாரு, அவர் பிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கல்யாணத்தை மாத்துவாரு. இந்த ரெண்டையும் மாத்தி கப்ப சரி பண்ணுவாரு. ஆனா அதை பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக கடைசி வரைக்கும் அவர் பேசவே மாட்டார். ஏன்? சீக்கிரம் டெவலப் ஆயிருந்திருக்கலாம், இந்நேரத்துக்கு சீக்கிரம் வீடு வாங்கி இருந்திருக்கலாம். அவருக்கு எண்ணமெல்லாம் அந்த வீடு 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 வீடு. அந்த சித்தார்த்த இந்த படத்துல சொல்லுவாரு அவரு, உங்களுக்கு கோவம் உங்க புள்ள வந்து வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்றதுனால கிடையாது, உங்களுக்கு கோவம் உங்க புள்ள வசதியான வீட்டுல இல்லைன்றதுனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைஃபே சொல்லிடுவாங்க. அந்த ஒட்டுமொத்த படமும் பாருங்களேன், வீடு வாங்க போவாங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும், வீடு வாங்க முடியாது, ஒட்டுமொத்த பிளானும் கேன்சல் ஆயிடும். மறுபடியும் வாங்க போவாங்க, மறுபடியும் வாங்க முடியாது. கடைசியில ரிட்டையர் ஆகுற ஸ்டேஜ்ல லோனை போட்டு ஒரு வீடு வாங்க, அப்ப கூட லோனை போட்டு தான் வாங்குவாங்க. அதுதான் 3 BHK. சுத்தி புதன் கர்மா செவ்வாய் கர்மா, இந்த 2 விஷயத்தை தாண்டி அந்த படத்துல ஒண்ணுமே இருக்காது. அதிலும் புதன் கர்மா அப்பப்போ வந்து போகும், செவ்வாய் கர்மா தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங். ஓகேங்களா? இப்போ இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன, நம்ம கத்துக்கிற பாடம் என்னன்னா, ஒரு கர்மா அது நமக்கு கொடுக்கிற ஆப்ஷன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். கரெக்டுங்களா? கரெக்ட். நாம எதை தேர்ந்தெடுக்கின்றோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த கர்மா நமக்கு பின்னாளில் சாதகமா இல்லை பாதகமா என்பது தெளிவா அந்த படத்துல சொல்லுவாங்க. ஒரே ஒரு வார்த்தை, அந்த டைலாக் நீங்க அடிக்கடி ஃபியூச்சர் நல்லா இருக்கும்பா, இப்படி இதை சொல்லியே ஒட்டுமொத்த லைஃபையும் முடிச்சு விட்டுருவாரு. அப்ப சித்தார்த் தெளிவா சொல்லுவாரு, ஃபியூச்சர்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுப்பா. இன்னைக்கு நம்ம ஒழுங்கா முடிவெடுத்து இன்னைக்கு நம்ம கரெக்டான நிதானமான நிதர்சனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா தான் அது நமக்கு ஃபியூச்சர். அப்படி எதிர்கால ஃபியூச்சர்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இல்லாத ஃபியூச்சரை நம்ம தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு இன்னி லைஃபை நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம அடி வாங்கிட்டே இருக்கோம். அந்த செவ்வாய் கர்மா எப்படியெல்லாம் சுத்தி அடிக்குது அப்படின்றத ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சு இந்த படத்துல வந்து காட்டுவாங்க. கரெக்ட். ஏன்னா படிச்ச படிப்புக்கான தொழிலே அவரால் செய்ய முடியாது. ரெண்டாவது, செவ்வாய் வந்து உத்தியோகம் கிடைக்காதுங்க, போற கம்பெனிலாம் ரிஜெக்ட் ஆவாரு. கரெக்ட். ஏன் ரிஜெக்ட் ஆவாரு? சூஸ் பண்ண
படிப்பு சூஸ் பண்ண துறை அவர் விருப்பப்பட்டு சூஸ் பண்ணல, தள்ளி விட்டுட்டாங்க. வராத ஒரு விஷயத்த வாவனா எப்படி வரும்? சரி, அதையும் மீறி அப்படி மாங்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு கம்பெனில ஐடில சேர்ந்துருவாரு. 4 வருஷத்துக்கு மேல அந்த வேலையிலேயே அவரால் இருக்க முடியாது. கரெக்டுங்களா? மறுபடியும் பாத்தீங்கன்னா ஹெச்ஆரோட சண்டை வரும், டீம்மேட்டோட ப்ராப்ளம் வரும். மறுபடியும் செவ்வாய் கர்மா புதன் கர்மா. எங்க வேணாலும் பாருங்களேன், அந்த படத்துல சுத்தி சுத்தி செவ்வாய் புதனை தவிர நீங்க வேற எதையுமே பார்க்க முடியாது. உடனே நம்ம ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கர்மா பத்தி பேசுனது உடனே கிரகத்துக்கு போயிடுவாங்க. அது எப்பவுமே அதுதான பழக்கம் ஜோதிட பாஷையில. செவ்வாய் கர்மா பத்தி பேசணும்னா செவ்வாய் ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்குன்னு போயிடுவாங்க. செவ்வாய் உங்க ஜாதகத்துல எங்க வேணாலும் இருக்கட்டும், அதங்க விஷயமோ அதங்க பிரச்சனையோ கிடையாது. காரகத்துவங்கள் அப்படின்னு இருக்கு. அந்த காரகத்துவங்கள் தான் அங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அங்க ரூல் பண்ணிட்டு இருக்கு. சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா. இது மாறுமாமா? இதுல மாற்றமே கிடையாது. அதே மாதிரி செவ்வாய்க்குன்னு ஒரு காரகத்துவம் இருக்கு. செவ்வாய்னா சொத்து, செவ்வாய் வந்து திருமணம், செவ்வாய் வந்து இளைய சகோதரர், செவ்வாய் வந்து மச்சான், செவ்வாய் வந்து அடிதடி சண்டை, அப்புறம் செவ்வாய் வந்து உத்தியோகம். இப்ப பாருங்க, இப்ப நான் சொன்ன இந்த எல்லா லிஸ்டுமே அந்த ஒட்டுமொத்த படத்துலயும் இருக்கும். கரெக்ட். ஓகேங்களா? ஆக அது எடுக்கிற படமாக இருக்கட்டும் அல்லது அவங்க எழுதுற ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், யார் கூட சம்பந்தப்பட்டு இருக்குதோ இல்லையோ, அந்த கதையை கடைசியில தீர்மானிக்கிறாங்கல்ல, அவங்க ஜாதகத்துக்கும் அதுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும். இப்போ அது நான் இப்படி அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, எல்லாரும் கேட்டுருவாங்க, சார் ஹீரோ வந்து ஒரு நட்சத்திரத்துல ஒரு ராசியில ஒரு ஜாதகத்துல பிறந்திருப்பாரு, அந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசருக்கு வேற நட்சத்திரம் இருக்கும், வேற ஜாதகம் இருக்கும், அந்த படத்தினுடைய டைரக்டருக்கு வேற மாதிரி ஜாதகம் இருக்கும், இதுல யார் ஜாதகம் சார் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வியா இருக்கும். அந்த கேள்விக்கு ஒரே பதில், சிம்பிளான பதில் என்ன தெரியுமா? அந்த கதையை ஆளுமை பண்றது யாரு அப்படின்னு இருக்குல்ல, அந்த கதையை ஆளுமை பண்றது யாருன்னா, இதுதான்ப்பா ஸ்கிரிப்ட், இதை இப்படித்தான்ப்பா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் வந்து பண்ணுவாங்கல்ல, ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல, முடிவெடுத்து முழு வீச்சோட அந்த கதைக்கு உயிர் கொடுத்து இறங்குவாங்கல்ல, அவங்க ஜாதகம் தான் அந்த கதை ஃபுல்லா பிளே ஆகிட்டு இருக்கும். இப்ப நீங்க சில ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா டைரக்டர் வந்து ஒரு ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி சொல்லிடுவாரு, ஸ்கிரிப்ட் மாதிரி சொல்லிடுவாரு. ஒரு நடுத்தரமான ஒரு ஹீரோ, ஒரு பெரிய ஹீரோ, கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த ஒரு ஆக்டர் இருக்காருன்னு வச்சுங்க, அவர்கிட்ட போய் ஸ்கிரிப்ட சொல்லிடுவாரு. ஆனா ஸ்கிரிப்ட வந்து டைரக்டர் சொல்லிடுவாரே ஒழிய டைரக்டர் புதுமுகமா இருப்பாரு. அந்த ஸ்கிரிப்ட எப்படி கொண்டு வருதுன்றதுக்கு ஹீரோ உட்கார்ந்து பாடுபடுவாரு, டைரக்டர் மாதிரி. அந்த மாதிரி நம்ம எத்தனை இது பார்த்திருக்கோம். நிறைய இதுல பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ், அதுல நடிக்கக்கூடிய நடிகர்கள், அது ஹீரோவா இருக்கட்டும் ஹீரோயின் ஆகட்டும், முடிச்சுட்டு வந்து ஷூட் முடிச்சுட்டு வந்துட்டு மானிட்டர்ல வந்து உட்காந்துருவாங்க. மானிட்டர்ல வந்து உட்காந்து பார்ப்பாங்க, உட்காந்து பார்த்துட்டு இந்த சீன் கரெக்டா இருக்கா, இல்ல வேணாம் இன்னொரு டேக் போகணும்னு சொல்லிட்டு டைரக்டரே ஓகே சொன்னாலும் அவங்க சொல்லுவாங்க. அதுதான் நம்ம ஆளுமை. அதாவது எப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு ஒரு வேலை, நம்மள ஒரு படத்துல நடிக்க கூப்பிட்டுருக்காங்க, அவன் சொன்ன வேலையை செய்வோம், சம்பளம் வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வெறும் வேலையாள். நமக்கு அதுல ஆளுமை இல்லைல்ல. ஆனா இது நம்ம ப்ராஜெக்ட், நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் அதுல கரெக்டா வரணும் அப்படின்னு ஒருத்தர் இறங்கி செய்யறாருன்னா, அப்ப அவருடைய ஆன்மா முதற்கொண்டு அதுல இறங்குது இல்ல, அதுதான் அவருடைய ஜாதகம். அப்ப கண்டிப்பா அவருடைய ஜாதகத்துக்கும் அந்த ஸ்கிரிப்டுக்கும் கண்டிப்பா தொடர்பு இருக்கும். ஓகேங்க சார், மிக தெளிவா விளக்கம் கொடுத்திருந்தீங்க. மிக்க நன்றிங்க சார். நன்றிங்கம்மா.